வணக்கம். இன்னைக்கு நம்ம அரிசி மாவு லட்டு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரிசி மாவு இது வந்து கேரளா டிஷ்ஷு. அவங்க வந்து அரி உருண்டைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து புழுங்கல் அரிசியை வறுத்து பொடி பண்ணி செய்வாங்க. நான் அப்படி இல்லாமல் அரிசி மாவில் செய்திருக்கேன். அது கூட நான் வந்து பேரிச்சம்பழம் பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் தேங்காய், இது வந்து ட்ரை தேங்காய், அந்த தேங்காய் இது எடுத்திருக்கேன் 1 கப்பு. அப்புறம் வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரை டேட்ஸ் இருக்குல்ல, அதை பவுட்ரு பண்ணி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், இந்த கேஷ்யூ நட் 10 கேஷ்யூ நட்டை வந்து எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம், இவ்வளோதான். தவா சூடாயிட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் ஆயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம், அப்போ கெட்டு போகாமல் இருக்கும். பச்சை மாவு வாடம் போய் ஒரு ஸ்மெல் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், அதுக்கு எடுத்தால தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி வறுத்து எடுத்து பண்ணும்போது நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரும். இதையும் வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக ஆகுது வரை வறுக்கணும். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குல்ல, கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்துருக்குல்ல. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றலாம். இன்னும் லைட்டாக கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இந்த கலர் மாறிட்டுல இது போதும். நம்ம பாத்திரம் வேறு பாத்திரத்தில் அந்த அரிசி மாவு கூட இது போடுறேன். சர்க்கரை பாவு காய்க்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த மாவு கூட இந்த இதெல்லாம் சேர்த்துடலாம். கேஷ்யூ நட்டு 10 கேஷ்யூ நட்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாவோடு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸையும் போட்டுறேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஏலக்காயும் இதிலே சேர்த்துக்கலாம். ஓரளவு ஆயிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் லேட்டான்னு பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு இந்த இது கரையில் பாருங்கள் அப்படியே இருக்குது. அப்போ ரெடி ஆகிட்டு இதை இனிமே எடுத்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இனிமே எடுத்து இந்த மாவோட கலந்துடலாம். இதில் இந்த மாவில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு உருண்டையாக பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். நம்ம ஸ்மெல் நல்லாயிருக்கும். சரி, பிடிக்கலாம். ஸோ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நெய் சேர்த்ததுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறேன்.
அரிசி மாவு லட்டு ரெடி ஆகிட்டு இது வந்து நீங்கள் இதே ரேஷியோவில் செய்தீங்கன்னா கரெக்டாக 15 லட்டுக்கிட்ட வரும். ஒரு வாரம் வரை இது கெடாமல் இருக்கும், ஒரு வாரம் வரை இது வரும். அரிசி மாவு லட்டு ரெடி ஆகிட்டு இந்த அரிசி மாவு லட்டு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா தண்ணி தாவும் நல்லா எடுக்கும், அப்போ தண்ணியும் நிறைய பிடிப்பாங்க. அரிசி மாவு லட்டு இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லட்டு, ஏன்னா இதில் இனிப்பு இருக்குது, இப்போ தேங்காய் போடுறோம், டேஸ்ட் இருக்குது, அதனால இது நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.